வெல்கம் டு கோட்ஸ் ஆஃப் லீடர்ஸ். இன்றைக்கி நம்ம காரல் மார்க்ஸ் கோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி சில விவரங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரல் மார்க்ஸ் இவர் 1818ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய பிரஸ்யா நாட்டில் பிறந்தார். இவர் மாணவர்களின் மத்தியில் ஒரு புரட்சியாளராக செயல்பட்டார். இவரோட கொள்கை பொது உடைமை சித்தாந்த கொள்கையாக இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு முரண்பாடான நிறைய விதமான கொள்கைகளை இவர் முன் வச்சாருன்னு சொல்லி நாடு கடத்தப்படுறாரு. இவர் பிரிட்டனில் போய் கடைசியாக தஞ்சமடைகிறாரு. இவருடைய மனைவி ஒரு பேரழகியாக இருந்தாலும் இவங்களை விட 4 வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் இவங்க 8 வருடம் கழித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு 7 குழந்தைங்க இவருக்கு பிறக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 7 குழந்தைகளுமே சரியாக வளர்க்க முடியாமல் 3 குழந்தைகள் மட்டும் இவங்க கூட கடைசி வரை இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வசதி இல்லாதவங்களாக இருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு நிறைய குழந்தைங்க இறக்குறதுக்கு நேரிட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி உயிரிழந்தார்னு சொல்லப்படுது. வாங்க இப்போ அவரோட பொன்மொழிகள் பற்றி பார்க்கலாம். நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது, நீங்களும் மாற வேண்டும். எதிரி ஆயுதம் ஏந்தாத வரை விமர்சனம் என்பதே ஆயுதம். அவன் ஆயுதம் ஏந்திவிட்டால் ஆயுதம் என்பதே விமர்சனம். முரண்பாடு என்பது வளர்ச்சியின் முதல் படி. பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் உண்ணும் வயிற்றுடன் மட்டும் பிறக்கவில்லை, உழைக்கும் 2 கைகளுடனும் தான் பிறக்கின்றன. நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வியுறும். ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்வில் மீண்டும் நாம் பெற முடியாத பெரும் செல்வமாகும். ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறந்தால் பயனின்றி அழியக்கூடாது. காரல் மார்க்ஸ். அன்பு கொண்ட பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மீண்டும் மனிதனாக்குகிறது. ஜென்னி போல் ஒரு பெண் இல்லையெனில் நான் சாமானியனாகவே இருந்திருப்பேன். காரல் மார்க்ஸ். மக்களின் மகிழ்ச்சிக்கு முதலில் தேவையானது மதத்தை ஒழிப்பதாகும். கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள். காரல் மார்க்ஸ். தத்துவ ஞானிகள் உலகத்தை இதுவரை பல்வேறு வழிகளில் விளக்கியுள்ளனர். ஆனால் அதை மாற்ற வேண்டியதுதான் இப்போதுள்ள கடமை. ஐரோப்பாவில் அறுவடை நல்ல அல்லது கெட்ட பருவநிலையை பொறுத்திருப்பதைப் போல ஆசியாவில் அது நல்ல அல்லது கெட்ட அரசாங்கங்களை பொறுத்திருக்கிறது. நீதிமன்றம் சந்திக்க வேண்டிய இன்னொரு நீதிமன்றம் மக்கள் கருத்து. நன்றி. Buy Mode e-shopping app. This video sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping app. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களையுமே நம்ம பை மோட் இ-ஷாப்பிங் மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கு வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் இட் இஃப் யூ நீடு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.